சரோஜா, சரோஜா. வாங்க மாமா. ஹேய், இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? ஹேய், நான் வாட்டுக்கு வந்து நிக்கிறேன், நீ வாட்டுக்கு போயிட்டு இருக்க. கூப்பிட்டது நீங்க, ஒன்னும் சொல்லல, அதான். ஓ, அப்படியா? நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். தெரியல. கட்டிக்க போற ஒருத்தன் என்ன வாங்கிட்டு வந்துருவான்? இதுல என்ன புதிர் வேண்டி கிடக்கு? என்னன்னு சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேனே. சொல்லாட்டி நீங்களே வச்சுக்கோங்க, எனக்குள்ள நிறைய வேலை இருக்கு. என்ன சரோஜா, கட்டிக்க போறவன்ட்ட சின்னதா கேலி பண்ணி விளையாட கூடாதா? இதுக்கு போய் இப்படி சலிச்சுக்கிறியே? உனக்கு கொஞ்சம் கூட ரொமான்ஸே கிடையாது. அது அதுவா வரணும். கட்டிக்க போறவன் என்கிட்ட கூடவா? மாமா, உங்களை கட்டிக்கணும்னு அப்பா சொல்றாங்க. நான் அப்பா பேச்ச கேக்குற பொண்ணு, அவ்வளவுதான். அதுக்காக வரப்ப போறப்பெல்லாம் ரொமான்ஸ் பண்ணணும்னு ஒன்னும் சட்டம் இல்ல. ஐயோ, உன்னை கட்டிக்கிட்டு நான் என்னத்த. சரி, இந்தா இது மல்லிகைப்பூ, தலையில வச்சுக்க. ஏய் சரோஜா, நான் உனக்கு வாங்கிட்டு வந்து மல்லிகைப்பூ இப்படி பீஸ் பீஸா நறுக்கிட்டு இருக்க. ஏன் இந்த வீட்ல நான் தனியா இருக்கேனா? 5 பேர் அக்கா தங்கச்சிங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியல? 5 பேரும் பகிர்ந்து தான் வச்சுப்போம். கரெக்ட். அப்ப நான் உன்னை கட்டிக்கிட்டா உன் கூட போறதவங்க இலவச இணைப்பா. என்ன பேச்சுது? சுத்த அறிவு கிட்ட தரமால இருக்கு. ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். இந்த மாதிரி கீழ்த்தரமான ஜோக் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. குழந்தைங்களா, ஓடியாங்க ஓடியாங்க, சோப்பு கட்டி ரெடி. வாங்க வாங்க. என்னப்பா? சீக்கிரம் வாங்க. நீ பெரியவ இல்ல, ஒதுங்கி நில்லு. இந்தா உனக்கு ஒரு கட்டி. Thank you. இந்தா உனக்கு ஒண்ணு, உனக்கு ஒண்ணு, உனக்கு இந்த கட்டி. நீ பெரியவ இல்லையா? உனக்கு பெரிய கட்டி. Thank you. ஏய், திரும்பி நில்லடி. எதுக்கு? அதான்டி. திரும்படி. ஏய், இந்த வண்டியில போக வராது, நொறதா வரும், சோப்பு வண்டி. என்ன மாமா, நல்லா இருக்கிறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ராயல் ஃபேக்டரி மேனேஜரை பார்த்து புது கான்ட்ராக்ட் வாங்க சொன்னா அது என்னாச்சு? அவன் சுத்தம் மரியாதையாளர் இருக்கான் மாமா. என்ன சொல்ற நீ? அவனுக்கு ஆள் தராதரமே தெரியல. என்ன 1 மணி நேரமா காக்க வச்சுட்டு கண்ணை கூட ஆட்டி வச்சிட்டு இருக்கான். போடா நீயாச்சும் உன் கான்ட்ராக்ட் வந்துட்ட. போடா போட வந்துட்டியா? என்ன ஆளுப்பா நீ? சுத்த பொழைக்க தெரியாத ஆளா இருக்கிற. உன்னை சந்திக்கிறதுக்கு அந்த ஆளை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள எம்பாடு ஒம்பாடு ஆகி போச்சு. அது என்ன சின்ன கம்பெனியா? எவ்வளவு பெரிய கம்பெனி, எவ்வளவு பெரிய கேண்டீன். சோடா கலர்னு ஒரு நாளைக்கு 100 150 ரொக்கத்துக்கே விற்கும். கடங்கிற பேச்சே கிடையாது. அப்பேற்பட்ட வியாபாரத்தை பிடிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் காத்திருந்தான் குடியாமலி. என்ன மாமா சொல்றியா? வியாபாரத்துக்காக வெக்கமான ரோசலத்தை விட்டு சொல்றீங்களா? இதான் இந்த சிடுசிடுப்பு இருக்கு பாரு, இதான் வியாபாரத்துக்கு விரோதி. வியாபாரம்ங்கிறது நைச்சிமா பேசி சமாளிக்க வேண்டிய சமாச்சாரம். ஒன்னன்மைக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுது புரியுது. எனக்கு 10 பேர் வேலை செய்யறான். எனக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. எது வேணா இருக்கட்டும். அந்த மாதிரி 10 பேருக்கு வேலை கொடுக்கணுமா? இந்த மாதிரி புதுசு புதுசா ஆர்டர் பிடிக்கணுமா வேணாமா? வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது சுலபம் தம்பி. அது பெருசாக்கி வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லாம் வேணும். ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்லிவிட்டேன். உனக்கு புரிஞ்சா பொழைச்சுக்குவேன், அவ்வளவுதான்.